பரமேஸ்வராய நமः. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சூரியன், செவ்வாய், குரு, அதாவது 1, 5, 9 தொடர்பால் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை, அதாவது 31/12/2023 முதல் 6/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மேசராசி என்பதே, உங்கள் ராசியிலே பாக்கியாதிபதியாகிய குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவானோடு செவ்வாய் பகவானும், அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவானும், விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களிலே பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அதிக பலன். அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமமோ வேதியோ இல்லை, அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணக்குப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள், அதாவது 31/12/2023 அன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா, திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி யோகமான திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மக நட்சத்திரம், ஜெகமாலும் யோகம் படைத்த மக நட்சத்திரம், மரண யோகம். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, அதாவது 1/1/2024 தேய்பிரை வரக்கூடிய சஷ்டி திதி. அன்றைய நட்சத்திரம் தாய் ஆண்டாளிய நட்சத்திரம், பூர நட்சத்திரம். அன்று ஆங்கில வருடப்பிறப்பு. திதியை பொறுத்தளவுக்கு யோகமான திதி. யோகத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகம் வருகிறது. அடுத்தபடியாக 2/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழுக்கு 17ஆம் தேதி அன்றைய இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா திதி 4 மணி வரை சஷ்டி திதியும் தேய்பிரை சஷ்டி திதியும், அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது. அதே மாதிரி பகல் 11 மணி வரை பூர நட்சத்திரமும், செவ்வாய்க்கிழமைக்கு பகல் 11 மணி வரை பூர நட்சத்திரமும், அதற்கப்புறம் உத்திர நட்சத்திரமும் வருகிறது. அன்றைய தினம் அமிர்த யோகம், தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்றைய நாள். அடுத்து புதன்கிழமை 3/1/2024 புதன்கிழமைக்கு தமிழ் தேதி 18. அன்றைய தினத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மாலை 6 மணி வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 2 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் மரண யோகம். அன்று வீரபாண்டிய கட்டபாண்டிய பிறந்த நாள் 3ஆம் தேதி. அடுத்து 4/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது. அன்று மாலை 4 மணி வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்று தேய்பிரை அஷ்டமி திதி. அடுத்தபடியாக 5/1/2024 வெள்ளிக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு 20ஆம் தேதி மார்கழி 20ஆம் தேதி நவமி திதி. அதே மாதிரி அன்று மாலை 6 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் சித்த யோகம். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் இறுதி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 6/1/2024 தசமி திதி வருகிறது. அன்று முழுவதுமே தசமி திதி, அன்று முழுவதுமே விசாக நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்தில் திதி வார யோக நட்சத்திர கணக்குப்படி. மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த பலன் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் தனாதிபதி, அவர் அட்டமஸ்தானத்தில் மறைஞ்சு உட்கார்ந்துருந்தாலுமே 2ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு. அது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் தனஸ்தானத்தை தனாதிபதி பார்க்குற காரணத்தினால தனபாக்கியங்கள் பல்கி பெருக்கும் அப்படிங்கிற விதி உண்டு. ஆனால் அதோடு சேர்ந்து இந்த 6ஆம் இடத்து அதிபதி, அதாவது ருணரோக சத்துருஸ்தான அதிபதி, கடனுக்கு அதிபதியாகிய புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க இல்லையா,
அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து வீண் விரைய செலவுகளோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ உண்டு. அதனால் பொருளாதாரம் நல்லா இருக்கும், உங்களுடைய கையில் தான் அந்த பணபலத்தோட விஷயங்கள் அனைத்துமே இருக்குது. கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. அடுத்தபடியாக வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பலன். ஏன்னா 10ஆம் இடத்தை 11ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது ஒரு சிறந்த பலன். அந்த செவ்வாய் வந்து பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல பலன். இது வந்து இந்த வாரத்தில் ஒரு நல்ல சிறந்த பலனை தரப்போது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தபடியாக உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைவு அந்த உத்தியோகஸ்தர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சொல்லப்படமா ராஜ உத்தியோகக்காரர்களுக்கு இன்னும் லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து தனியார் உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப யோகத்தை பொறுத்தளவுக்கு சுப பலன்கள் இந்த வாரத்தில் நல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா வந்து விசேஷங்கள் வந்து இனி வரும் காலகட்டங்களில் தான் இருக்கனால சுபமங்கலத்துக்கான அடித்தளமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த வாரத்தில் இப்போ தான் வந்து விடுமுறை முடிஞ்சு துவக்கம் ஆரம்பிச்சிருக்கிறது. அரையாண்டு தேர்வின் ரிசல்ட் பூரா உங்களுக்கு வரும். இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பின் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு ஒரு நல்ல பக்கபலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்லபடியாக படித்து நல்ல ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு மறைந்திருந்து நிறைந்த பல்லை தருகின்றார். அடுத்து வந்து உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு முதல் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி அவர் வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது வந்து உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் தேவையில்லாத அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளால் சில தொல்லைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபங்களை உறுதி செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், குழந்தைகளால் யோகமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் மேசராசி நண்பர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் நிறைய அள்ளித்தரதுக்கான வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகளை செய்யலாம். அதுவும் உத்தியோகம் பண்ணுற பெண்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அதிகப்படியான சலுகைகளும் அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்களும் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல யோகமான வாரம். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பும் உங்கள்கிட்ட இருக்கிறனால இந்த வாரத்தில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி வருகிறது. முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து தேய்பிறை வரக்கூடிய அஷ்டமி திதி வியாழக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி திதி வருகிறது. அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலபைரவருடைய வழிபாடு உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அந்த தேய்பிறையில் வரக்கூடிய அந்த அஷ்டமி திதி உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த வாரம் முழுவதும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.